slippery rocks, otherwise you might fall down. A person who practices morality must be very careful, otherwise morality will be destroyed. Srimad Swami Sidbhavanandar. Thank you. Namaskaram. நமஸ்காரம். அருள்வாக்கு. வழுக்குப்பாறையின் மீது எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். இல்லையேல் வழுக்கி கீழே விழ நேரிடும். நன்னேரியில் ஒழுகுபவன் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையேல் நெறி பிறழ நேரிடும். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர். நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திடல் வேண்டும் என்ற பாரதியின் கனவினை நினைவாக்கிய ஒரு மனிதன். இவரை பெருந்தலைவர் என்பார், படிக்காத மேதை என்பார், கிங் மேக்கர் என்பார், கல்வி நாயகன் என்பார், ஏழை பங்காளன் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்ல நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே கொஞ்சம் தமிழாலே இவரை கருப்பு காந்தி என்று அழைப்பார்கள். காந்தியை போல் ஒரு மனிதர் இல்லை, அவரை போல் இனி யாரும் இந்த பூ உலகில் பிறக்க போவதும் இல்லை என்ற வாதத்திற்கு முடிவு கட்ட பிறந்தவர் தான் இந்த கருப்பு காந்தி. காந்திய கொள்கைக்கும் பொது வாழ்வு தூய்மைக்கும் சொந்தக்காரர் தான் இந்த கருப்பு காந்தி. அறநெறியில் நின்று எளிமையும் நேர்மையும் கொண்ட நம் கர்ம வீரர் காமராஜரை அனைவரும் கல்வி தந்தை என்றும் அழைப்பார்கள். தலை நிமிர்ந்த தமிழகத்தை காண விரும்பி அயராது உழைத்த ஒரு மகத்தான சுதந்திர போராளி நம் கர்ம வீரர். அவரது வாழ்வில் நடந்த ஒரு சில நிகழ்வினை நாடகமாக நடித்து காட்ட வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள். 1922 சேலம் வேலிக்கம்பி சிறைச்சாலை. இந்திய தேசிய விடுதலைக்காக பலரும் போராடி கொண்டிருந்த காலம் அது. விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் சிறைச்சாலைக்கு வந்திருந்தனர். இரவில் தனித்தனியே அடைத்து வைக்கப்பட்டிருந்த அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது வணக்கம் சொல்ல மாட்டார்கள், வந்தே மாதரம் என்றுதான் சொல்வார்கள். அவ்வளவு தேசபக்தி அவர்களுக்கு. அங்கு சிறைவாடனாக இருந்த வெள்ளையன் ஜெனரல் மார்க்ஸ் அவனுக்கு வந்தே மாதரம் என்று சொன்னால் பிடிக்காது. அப்போது ஒரு நாள் காட்சி 1, இடம் சிறைச்சாலை. Vande Mataram. Hereafter you should never say Vande Mataram. Vande Mataram. Will you say it again? Vande Mataram. Will you say it again? Vande Mataram. Vande Mataram. I know how to stop you. Vande Mataram. Vande Mataram. வந்தே மாதரம் என்று கூறியது ஒரு தவறா? இதை கூறியதற்கு ஏன் இந்த ஜெயிலர் நம்மை இப்படி துன்புறுத்துகிறான்? நான் ஒரு யோசனை சொன்னால் நீங்கள் கேட்பீர்களா? சரி, சொல் கேட்போம். நாளை மதியம் சரியாக 12 மணிக்கு சாப்பாட்டு வேலை வரும் அல்லவா? ஆம், அப்போது என்ன செய்ய வேண்டும்? அப்போது நாம் ஆளுக்கு ஒரு திசையில் நின்று வந்தே மாதரம் என்று சொல்லி அனைவரும் ஓடி ஒளிந்து கொள்வோம். அந்த ஜெயிலர் நம்ம என்ன செய்கிறான் என்று பார்ப்போம். ஆம், நல்ல யோசனை, அருமையாக உள்ளது. அப்படியே செய்வோம். எனக்கு என்னமோ இது சரியா இருக்குன்னு தோணல. நாம இப்படி செய்ய வேண்டாம். அடப்போப்போ, நாளைக்கு நாம் வந்தே மாதரம் என்று சொல்லியே ஆக வேண்டும். நான் சொன்னா நீங்க என்ன கேட்கவா போறீங்க? என்னமோ பண்ணுங்க.
தானே நேற்று உன் கூட்டாளிலாம் அடி வாங்கினா. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா? உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. மற்றவர்கள் அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். காமராஜரை போலீசார் சிறைக்கு அழைத்து செல்கின்றனர். நண்பா, நீ காமராஜனை பார்த்தாயா? இல்லை நண்பா, நான் பார்க்கவில்லை. நண்பா, நீ காமராஜை பார்த்தாயா? இல்லை நண்பா, நானும் பார்க்கவில்லை. பாவம் காமராஜ், அநியாயமாக அந்த ஜெயிலர் நம் காமராஜை அடித்து விட்டார். ஆமாம், பார்க்கவே பாவமாக இருந்தது. அதோ காமராஜ் வருகிறார். வா நண்பா வா. அவர்கள் உன்னை விடாமல் அடித்தபோது நீ ஏன் ஓடாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தாய்? நீயும் எங்களோடு ஓடியிருக்கலாம் அல்லவா? தயவு செய்து நீங்கள் இனிமே வந்தே மாதரம் என சொல்லாதீர்கள். ஏன் இப்படி சொல்கிறாய்? வந்தே மாதரம் என சொன்னால் நீங்கள் இனிமே ஓடாதீர்கள். வந்தே மாதரம் என்பது கோழைகளின் கூக்குரலாக இருக்கக்கூடாது. அது வீரர்களின் கஜனாகத்தான் இருக்க வேண்டும். நீ சொல்வது சத்தியமான உண்மை. இனி நாங்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டோம். எங்களுக்கு புரியாதது உனக்கு புரிந்திருக்கிறது. நீ ஒரு தலைவன். வருங்காலத்தில் மாபெரும் தலைவனாக வரத்தான் போகிறாய். ஆமாம், நீ கண்டிப்பாக ஒரு மாபெரும் தலைவனாகத்தான் வரப்போகிறாய். காமராஜர் சிறையிலிருந்து விடுதலையானார். வருடங்கள் கழிந்தன. ஒரு மனிதன் தலைவராவதற்கு நேர்மை, அஞ்சாமை, இரக்கம் இம்மூன்றும் இருக்க வேண்டும். இந்த 3 குணங்களையும் ஒருங்கே பெற்ற காமராஜர் பின்னாளில் அவர்களுடைய தோழர்கள் கூறியது போலவே மாபெரும் தலைவரானார். அவர் முதலமைச்சரான பிறகு ஏழை சிறுமியின் கல்விக்கு உதவிய காட்சியினை காணலாம். காட்சி 2, காமராஜர் அலுவலகம். அக்கா, நம்மால் காமராஜர் ஐயாவை பார்க்க முடியுமா? ஏண்டா இப்படி சொல்கிறாய்? அவருடைய அலுவலகத்திற்கே வந்துவிட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் அவரை பார்த்து விடலாம். சரி அக்கா. அக்கா, போலீஸ் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி செல்வது? அவர்கள் நம்மை பார்க்கவில்லை. அவர்கள் பார்ப்பதற்குள் சென்று விடுவோம். யாரடா நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? சார், நாங்கள் காமராஜர் ஐயாவை பார்க்க வேண்டும். அதெல்லாம் முடியாது. ஐயா இப்பொழுது ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறார். என்னப்பா சத்தம்? என்ன ஆச்சு? யார் இந்த குழந்தைகள்? ஐயா, இந்த குழந்தைகள் உங்களை பார்க்க வேண்டுமா? அப்படி என்றால் உள்ளே அனுப்பியிருக்க வேண்டியது தானே. குழந்தைகளே, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐயா வணக்கம். வணக்கம். இவள் என்னுடைய அக்கா. இவளுக்கு இன்று பரீட்சை இருக்கிறது. ஆனால் ஃபீஸ் கட்டுவதற்கு பணம் இல்லை ஐயா. அப்படியா? உன் அப்பா என்ன செய்கிறார்? எங்கள் அப்பா இறந்துட்டார் ஐயா. உன் அம்மா என்ன வேலை செய்கிறார்கள்? கூலி வேலை தான் செய்கிறார் ஐயா. சரி, ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் வேண்டும்? 100 ரூபாய் ஐயா. நீ கேட்ட பணம் இதில் இருக்கிறது. உன் குடும்ப சூழ்நிலை எதையும் நினைக்காமல் நன்றாக பரீட்சை எழுது. நீங்கள் கூறியது போலவே பரீட்சை நன்றாக எழுதுகிறேன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. நீங்கள் செய்த உதவியை நாங்கள் வாழ்நாளில் என்றும் மறக்க மாட்டோம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நாங்கள் சென்று வருகிறோம். சரி, சென்று வாருங்கள். ஐயா, இந்த குழந்தைகளுக்கு ஏன் பணம் கொடுத்தீர்கள்? இவர்கள் உங்களை ஏமாற்றி பணம் வாங்கி செல்வது போல் எனக்கு தோன்றுகிறது. அப்படி சொல்லாதப்பா. பாவம் ஏழை குழந்தைகள் கல்விக்காக என்னிடம் உதவி கேட்கிறார்கள். அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். நீ வேண்டுமானால் பார். அவர்கள் படித்து வாழ்வில் நல்ல நிலைமைக்கு வருவார்கள்.
குழந்தைகள் கல்வி கற்க வேண்டிதானே நான் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறேன். அவர்கள் குழந்தைகள் இந்த அலுவலகத்திற்கு வந்தால் உதவி கிடைக்கும் என நம்பி வந்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு கட்டாயம் உதவுவேன். இவர்களின் கல்விக்கு உதவுவது எனது பெரும் பாக்கியம். ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. ஒரு அகல் விளக்கு எவ்வாறு ஒளியை கொடுத்து அடுத்த தீபம் ஏற்ற உதவுகிறதோ அதுபோல பிறர் நலனில் எப்பொழுதும் அக்கறையுடன் இருப்பவர்தான் நீங்கள். கஷ்டப்படுபவரை பார்க்கும் பொழுது மனம் துடிப்பவனாக இருந்து ஒவ்வொரு நாளும் பிறருக்கென்று ஏதாவது உதவும் உங்கள் நல்ல குணத்தை நான் தவறாக புரிந்து கொண்டேன் ஐயா. உத்வேகத்தை தரக்கூடிய ஒன்று உண்டு என்றால் அது கஷ்டப்படுபவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான். அந்த எண்ணத்தை நான் இன்று உங்களிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் ஐயா. நீங்கள் இன்று விதைத்த விதை சிறிதாக இருந்தாலும் அடைகின்ற பலனோ பெருமடங்காகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனிமேல் கல்விக்காக உதவி வேண்டி என்னை யாராவது பார்க்க வந்தால் அவர்களை உடனே உள்ளே அனுப்புங்கள். அப்படியே செய்கிறோம் ஐயா. இவ்வாறு எந்த பாகுபாடும் இல்லாமல் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவி செய்ததால்தான் இவர் அனைவராலும் கல்வி கண் திறந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். நேர்மை என்பது பேச்சு மட்டுமல்ல செயல், கண்ணியம் என்பது தோற்றம் மட்டுமல்ல நடத்தை, கருணை என்பது உதவி மட்டுமல்ல அன்பு என்ற வரிகளுக்கேற்ப காமராஜர் நேர்மையாக செயல்பட்ட ஒரு அரசு அதிகாரியை எவ்வாறு மதித்தார் என்பதை இந்த காட்சி மூலம் காண்போம். காட்சி 3, ஆட்சியர் அலுவலகம். கலெக்டர் சார் வணக்கம். நான் உள்ள வரலாமா? வாருங்கள். நீங்கள் யார்? என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தீர்கள்? ஐயா, என்னுடைய திரையரங்கு திறப்பு விழாவிற்கு இன்னும் 2 நாட்கள் தான் உள்ளது. அப்படி இருக்க நீங்கள் திரையரங்கை திறக்க அனுமதி இல்லை என்று கூறினீர்களாமே, அதை பற்றி உங்களிடம் பேச வந்தேன். ஐயா, உங்கள் திரையரங்க கட்டுமான பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. அப்படி இருக்க நான் எப்படி உங்களுக்கு அனுமதி தர முடியும்? இந்த விழாவுக்கு முதலமைச்சரே நேரில் வருவதாக ஒப்புதல் அளித்துள்ளார். முதல்வர் திறக்க இருக்கும் திரையரங்கத்திற்கு நீங்கள் எப்படி ஒப்புதல் தர மாட்டேன் என்று சொல்லலாம்? முழுவதும் கட்டுமான பணி நிறைவடையாத திரையரங்கை திறக்க சட்டத்தில் இடமில்லையே. என்னால் எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? சட்டம் எல்லோருக்கும் சமம்தானே. என்னால் திரையரங்கை திறக்க அனுமதி தர முடியாது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், யாரை வேண்டுமானாலும் பாருங்கள். என்னுடைய முடிவுதான். நீங்கள் சென்று வாருங்கள். ஓஹோ, அப்படியா? நான் எங்க பார்க்கணுமோ அங்க பார்த்துக்கிறேன். இதை அறிந்த காமராஜர் ஆட்சியரை சந்திக்க அவருடைய வீட்டிற்கே செல்கிறார். என்ன காமராஜர் ஐயா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? வாருங்கள் ஐயா, வாருங்கள். ஐயா, இதில் அமருங்கள். வேண்டாம் தம்பி, பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா, நலமாக இருக்கிறீர்களா? நான் நன்றாக இருக்கிறேன். நீங்கள் நலமா? நலமாக உள்ளேன் ஐயா. மாவட்ட நிலவரம் எல்லாம் எப்படி உள்ளது? நன்றாக உள்ளது ஐயா. நீங்கள் இருக்கும் இந்த வீடு மிகவும் பழமையான வீடாக இருக்கிறதே. நான், என் பிள்ளை, என் மனைவி மூவர் தானே. அதனால் இது எங்களுக்கு போதுமானதாக உள்ளது ஐயா. ஐயா, தாங்கள் இந்த மாநிலத்தின் முதல்வர் திடீரென்று என் வீட்டிற்கு வந்ததன் காரணம் என்ன ஐயா? தமிழகத்தின் முதல்வரான நான் திரையரங்கத்தை திறக்க வருவேன் என தெரிந்தும் நீங்கள் அனுமதி தரவில்லையாமே. ஆமாம் ஐயா,
முழுவதும் கட்டுமான பணி நிறைவடையாத காரணத்தினால் நான் அனுமதிக்கவில்லை. ஆம், நானும் கேள்விப்பட்டேன். சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது. முதலமைச்சரானால் என்ன, முப்பாட்டனானால் என்ன, சட்டத்தின் கீழ் அனைவரும் ஒன்றுதான். அதன்படி நீங்கள் நேர்மையாக நடந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை நேரில் பார்த்து இதை கூற வேண்டும் என்றுதான் உங்கள் வீட்டிற்கே வந்தேன். நீங்கள் என் வீட்டிற்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் உதவியில் படித்த ஏழை மாணவர்களில் நானும் ஒருவன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த பாப்பா யாரு, உங்க பொண்ணா? ஆமாம் ஐயா. இங்க வாமா கண்ணு. What is your name? My name is Ramya, sir. My name is Kamaraj. How are you? I am fine. Okay, good. நீ என்ன கண்ணு படிக்கிற? I am studying 4th standard, sir. நன்றாக படித்து நீயும் உன் அப்பாவை போல் நேர்மையான, எதற்கும் அஞ்சாத, தெளிவான சிந்தனையோடும் கூறிய அறிவுடனும் வளர வேண்டும். ஓகே சார், அப்படியே செய்கிறேன். சரி தம்பி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் போயிட்டு வரட்டுமா? சரி ஐயா. அப்பா, who is this old man? He is a great leader. இவர் தான் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர். பணம் இருக்கிறவ தான் படிக்கணுங்கிற நிலைமைய மாத்தி நல்லா படிக்கிறவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு படிக்க வாய்ப்பு கொடுத்த ஒரு நல்ல மனிதர் அவரு. அவர் மட்டும் எனக்கு படிக்க வாய்ப்பு தரலனா இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்திருக்க முடியாது. சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை, அனைவருக்கும் கல்வியும் உழைப்பும் போதும் என்று சொன்ன உத்தமர் தான் இந்த காமராஜர். அப்பா, நானும் பெரியவளா வளர்ந்து இவங்க போல ஒரு நல்ல தலைவரா வருவேன்பா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். செயற்கரிய செய்வார் பெரியர் என்னும் வள்ளுவரின் வாக்குப்படி எளிய குடும்பத்தில் பிறந்து விடுதலை போராட்ட தொண்டனாக வாழ்வை தொடங்கி தன்னலமற்ற உழைப்பால் தியாகத்தால் மக்கள் தலைவராக உயர்ந்து கோடிக்கணக்கான இதயங்களில் இடம்பெற்ற காமராஜர் கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு திட்டம், நீர்ப்பாசன திட்டம், நீர்மின் திட்டம், அணைக்கட்டுகள், தொழில் வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி என பல திட்டங்கள் சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்தார். தமிழகத்தில் காமராஜரின் ஆட்சி காலம் பொற்காலமாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. பறக்கும் பறவை கூட்டங்களே, எங்கள் பாரத வீரனை காண்பீரோ? இங்கு துடிக்கும் கோடி உள்ளங்களை அந்த தூயவனிடம் கொண்டு சேர்த்து